அடி ஒவ்வொரு பொழுதும் உயிர் கொல்லுது ஓ ஓம் பூவிழி காட்டுதடி அத நான் என்ன செய்வேன் புள்ள. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ வந்து அலைட் மோஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலைட் மோஷனுக்குள்ளே வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் கரெக்டாக இந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் பிஜிஎம் சாங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் அதை பிஜிஎம் சாங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணணும் ஃபோட்டோ. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி கைஸ், இப்போ வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பர் வெப் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மிரர் வந்து எனபிள் பண்ணி வச்சுடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ரைட் சைடு வந்து ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி கீழே டவுனுக்கு கொண்டாங்க. அந்த பிஜிஎம்க்கு மேலே வர போல் ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஒன்றுன்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே வர போல் பிஜிஎம்க்கு மேலே வர போல் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இப்போ வந்து அந்த ஃபோட்டோ லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ண பிறகு மேலே டாப்பில் வந்து 3 டாட் இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கீழே லெஃப்ட் சைடு கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக 3 ஃபேஸ் 2 ஃபேஸ் தெரிய போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு இருக்க அந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ மூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ப்ளே ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து 3:11 அந்த பீட் மார்க்கு ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டாவது இருக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 3:11 பீட் மார்க் கிட்ட கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இதில் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து டைல்ஸ்னு எஃபெக்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு 3 டாட் இருக்கலாம், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ இது இப்போ ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாவது செலக்ட் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிடுங்க. 90 டிகிரிக்கு -90 டிகிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை சைடில் இந்த மாதிரி கீழே இழுத்து கொண்டு வாங்க இந்த ஃபோட்டோ லேயரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அது ஒன்றுன்னு இருக்குல்ல, அந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு கீழே இருக்கணும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இப்போ 2 ஃபோட்டோ ஷோ ஆகுதுன்னா இதில் ரைட் சைடு மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரைட் சைடு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு சாரி கைஸ் இப்போ வந்து அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும், இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம், ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கான். இப்போ அதுக்கு பிறகு ஒன் ஸ்டெப் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 16:13 அந்த மினிட்ஸ் அந்த செகண்டில் வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து இதில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிட் மார்க் கிட்ட வச்சுட்டு இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ லேயர் வந்து மூவ் ஆகிரும். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்குமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ் இப்போது நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டோம் கரெக்டாக. அது பிறகு மேல் டாப்பில் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே டவுனில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து கேலரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது கைஸ். சரி கைஸ் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம்.